ஹாஸ்டல்ல தங்குறல? Yeah. Where are you from, Raghu? பொள்ளாச்சி. அன்னைக்கு கேட்டல? ஆமா. இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நடிக்கிறேன். கொஞ்சம் கூட பிடிக்கல. I hate it. இந்த ஒரு படம் தான். எப்போ முடியும்னு வெயிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் படம்ல லான்ச். யா, இந்த ஒரே படம். அவ்வளோதான். ஓடி போயிடுவேன். உனக்காக 1000 கப்பலே லான்ச் பண்ணலாம், ஒன்றை லான்ச் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஓவராக போயிட்டேன்ல? சினிமாவில் ஹீரோ பேசுகிற டயலாக் மாதிரி இருக்கு. இல்லை, கடல் பார்த்த உடனே அப்படியே கப்பல் கிளியோபாட்ரா படித்தது ஞாபகம் வந்தது. கரெக்டாக தான் சொன்னான். டேலண்டட் ஃபெலோ. யாரு? ஷேக்ஸ்பியரா? வசந்த், என் ஃப்ரெண்ட். உன்னை ட்ராப் பண்ணானே. என்ன சொன்னான்? உன்னை டிவைன்னு சொன்னான். அழகான பொண்ணு அப்படி இப்படின்லாம் நான் தேடி போனதே இல்லை. ஆனால் உன் முகத்தை தாண்டி யோசிக்க முடியல. You are kind. இல்லை, உண்மை. 1 மணி நேரம் அங்கே நின்று பேசணும். யாருடா நீ? என்ன இடம்டா இது? ஹலோ, நீங்கள் யார்? லேக்கா எங்க? லேக்கா எங்க? தெரில. ஆக்சுவலாக நான் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்? என்னடா நக்கல? லேக்கா எங்கடா? பாவம் லேக்கா பயந்துட்டா. என்னை அவங்க காலி பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டா. அவன் மேலேருந்து கீழே ஓடி வரதுக்குள்ள நான் அவனுங்களை முடிச்சிட்டேன். என்ன உங்க பிரச்சனை? நான் இங்க தான் இருக்கேன். வரேன். 1 hourல வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன். செம்மகத்து காமிச்சா. ஐ லைக் ஹர் ஸ்பங்க். கூட்டின்னு போக சொல்லியிருக்காரு குபேரன் சார். நீங்கள் சீக்கிரம் தூங்கணும். காலைல ஷூட்டிங் இருக்குமா? இன்றைக்கே நீங்கள் போன பிறகு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தூங்குவேன், தூங்காமல் இருப்பேன். அதை பற்றி அவர் கவலைப்பட வேணாம்னு சொல்லு. நீ ஏன் அடியால் மாதிரி பிஹேவ் பண்ணுற? அவர் என்னமோ மாஃபியா டான் மாதிரி. நான் 1 hourல வந்துருவேன்னு சொன்னேன்ல, நீ கிளம்பு. இல்லைம்மா, நீ வண்டியில் ஏறுமா. பாண்டியன் ப்ளீஸ் தயவு செஞ்சு வண்டியில் ஏறுங்கம்மா. வண்டியில் ஏறுங்கடா. இது எப்போதுமே இப்படி தான் இருக்கும். அழகாக இருக்கும் அவளை மாதிரி. ஆனால் ஈஸியாக இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. சாவு எனக்கு ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு போச்சு. அந்த தோட்டா என் பெல்ட் பக்கிள் வரைக்கும் தான் வந்தது, தாண்டி போகலை. அதை ரசிக்க, கடவுளுக்கு நன்றி சொல்ல எனக்கு ஒரு 2 நொடி கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் ஏதோ நாச்சு எனக்கு. அவன் அடிச்சு விடனேன். ஒரு கோவம் வந்தது. அடி வாங்கினது அன்னைக்கு தான் முதல் தடவை. திருப்பி அடிச்சது அன்னைக்கு தான் முதல் தடவை. அன்னைக்கு எனக்குள்ள எந்த பயமும் இல்லை. I just took those guys on like it was a walk in the park.
அடுத்த நாள் 3 பேர் வந்தானுங்க காலேஜ் கேன்டீனுக்கு என்ன தேடி. ஒரு 10 செகண்டில் முடிஞ்சு போச்சு. எனக்கு இல்லை, அவனுங்களுக்கு. இவனுக்கு ஷூட்டிங் ஆளுங்கடா. காலேஜ்குள்ள எப்படி வந்தீங்க? நைட்டே யார் வேணா உள்ள வரலாமா? சினிமா. இதுதான் சான்ஸ்னு உடனே நான் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். கேன்டீனில் என்ன அடிக்க தான் வந்தாங்க. நான் அவங்கள அடிச்சிட்டேன். இங்கே பார், யார் இவனுங்க? கொஞ்சம் சொல்லி வை. இவனுங்களோட சண்டை போடணும் அடிக்கணும்லாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்க சொல்லு, இல்லைன்னா அது முடிகிற மாதிரி எனக்கு தெரில. சரி, அதெல்லாம் விடு. உன்னை மீட் பண்ண முடியுமா? நான் உன்னை பார்க்கணும். எப்போ? எப்போ? எங்கே? ஏவிஎம் ஸ்டுடியோ தெரியுமா? வடபழனி. தெரியாது. தெரியாது? சரி, கண்டுபிடிச்சவா. பாய். செம்ம நக்கல் பிடிச்சவன். ஹாய். சாரி, அவங்க தேடியெல்லாம் வந்திருக்கவே கூடாது. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. மறுபடியும் அடிதடியா? ஐயோ, ஓகே. உடம்புல ஏதாவது காயம் இருந்தால் காமிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்ல. நானே உனக்கு எப்படியும் ஃபோன் பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வகையில் அவங்க வந்தது நல்லதாக போச்சு. தெரியும், அதனால தான் நான் அவங்கள அனுப்புனேன். அடிப்பாவி. நான் அவனை அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். சும்மா சொன்னேன். உட்காரு. முதல்ல இருந்தே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண அவ கூட. அவள் அந்த மாதிரி. இங்கே ஓகே இல்லை? மறுபடியும் எதுவும் பிரச்சனை வராதே? இது ஒரு ஃபிலிம் செட், கேங்ஸ்டர்ஸோட டென் இல்லை. நீ சொன்னா சரி. அது பிரச்சனை நான் தான். என்னோட கர்மா. என்னை சுற்றி ஒரு கெட்ட எனர்ஜி இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால் நான் கூப்பிட்ட உடனே வந்துடாத இந்த மாதிரி. நான் வேணா போயிடவா? இல்லை வர சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ வியர்டாக பேசிட்டு இருக்கேன். உனக்கு 19 வயசுன்னு தானே சொன்னேன். இல்லை கர்மா எனர்ஜின்லாம் டீப்பாக பேசுகிற, கொஞ்சம் பயமாக இருக்கு. கிஷோர் மேடம், சார் வராரு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரகு, என் கூட வா. பிளான் பண்ண மாதிரி என் கையை பிடிச்சா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொரு கதவை திறந்தா உள்ளே கூட்டிகிட்டு போனா. கதவை சாத்தினா திரும்பி பார்த்தா என் ஹாஸ்டல் பாத்ரூமை விட சின்னதாக கேரவுனுக்குள்ளே ஒன்று. அன்னைக்கு உள்ளே போனவன் தான்னா அவள் வாழ்க்கைக்குள்ள திரும்பி அதுக்கப்புறம் வெளியே வரவே முடியல. ப்ரொடியூசர் டைரக்டர் குபேரன். அன்னைக்கு தான் அவனை ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணேன். எனக்கு அவனுக்கும் நடுவில் ஒரு கேரவன் பாத்ரூம் சுவர். ஃபோன் கால்ஸ். நான் யாரை ஸ்பெஷலாக மீட் பண்ணேன்னு சொல்லு. டைரக்டர் சங்கர் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? எக்ஸ்குவிசிட்னாரு. ட்ரெய்லரையும் உன்னையும். அப்படின்னா உனக்கு அர்த்தம் தெரியும்ல. நான் டிக்ஷனரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்குவிசிட் அவ்வளோ அழகா இருக்கு. அவரோட அர்த்தப்படுத்துக்கு உன் டேட்டு கேட்குறாரு. நான் டக்குன்னு சொல்லிட்டேன், இல்லை சார் நாங்களே இமீடியட்டாக ஆரம்பிக்கிறோம், எங்க அதான் பண்ணுதுன்னு. லேக்கா 1 minute. ஹலோ, பணம் கொடுத்து படிக்க வச்சான், அவ்வளோதானே சொல்ல மாட்டேன். அதனால எந்த ஒரு படம் மட்டும்னு சொன்னான், அது 4ன்னு சொன்னான். அதுதான் எனக்கு பிடிக்கல. இப்போ பாரு, அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம்னு சொல்கிறான். அவன் இன்டென்ஷன் சரியில்லை. தொட்டு தொட்டு தான் பேசுகிற ரகு. எனக்கு அது பிடிக்கல. இட்ஸ் நாட் அ குட் டச். அவன் என்னை பார்க்குற விதம் எனக்கு தெரியுது. கலக்கிட்டு தான் இருக்க. முன்னாடி எவ்வளோ எஸ்டேட் பண்ண, போக போக பழகிடும்னு சொன்னா இது உன்னை எங்கே கொண்டு போக போகுது பாரு. God, I wish he'd shut up. ஆனால் நீ எங்கே போனாலும் நான் அங்கே கூட இருப்பேன். என்ன பண்ணிருக்க நீ உள்ள நேரம்? உள்ள ஒரு நிமிஷம் இல்லைக்கா. She was the sweetest, softest. பதட்டமாக இருந்தா, பயம். வெளியே நிற்கிறவன் பேசினது கேட்டு. ஆனால் அதனால இது நடக்கலை. அவள் டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது இது வேண்டான்னு தோணிகிட்டே இருந்தது. நான் கேவலமானவன் இல்லை, நல்லவன்.
அவள் எதை பற்றியும் கவலைப்படல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு போனி. ஒருத்தனை கொன்னுட்டேன். ஆமாம், கொன்னுட்டேன். அவனை மூஞ்சிலேயே சுட்டேன். அவன் பொழைக்க வாய்ப்பே இல்லை. சுட்ட உடனே மற்றவனுங்க செதறிட்டானுங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்ன நடக்க போகுது தெரியல. லேக்காட்ட பொண்ணு வேற. நான் இப்போ இருக்கிற அட்ரஸ் நோட் பண்ணு. நீ இப்போ இங்கே வா ப்ளீஸ். இட்ஸ் டைம். இது மலாடில் இந்தியன் பேங்க் எதிர்க்க ஒரு லேன் இருக்கு. அந்த லேனுக்குள்ளே வந்தேன்னா ஏற்கனவே கொலவெறியில் இருக்கேன். வா. ஸ்கூலில் பசங்க சண்டை போடுவாங்களே ரகு, அவ்வளோதான்டா இது அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ருக்காக்கியோ அடுத்த படம் நடிக்க போறியா? இல்லை. எப்படி மேனேஜ் பண்ண போகிற? உன் ஆள் ஒன்று விடுற மாதிரி தெரியலையே. அவன் ஆள் இல்லை, யாழ் மடியில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நடிக்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா? யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ யார்கிட்டையும் சொல்லாத. என் அப்பா மட்டும் உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இவதான்னு சொல்கிறேன். நிஜமாக தான் சொல்கிறேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா சொல்லியிருக்கவே மாட்டேன். சரி சொல்லு, அவ்வளோதானா? அப்படியே கிளம்ப வேண்டியதானா? திரும்பி வரவே வேண்டாம்? இல்லை கொஞ்ச நாளைக்கு மட்டும்தானா? எவ்வளோ பேக் பண்ணணும்? கட்டின புடவையோட கிளம்ப. புடவை கட்டிட்டு வான்னு சொல்கிறேன். பார்த்தது போதும். உட்காருமா, உட்காரு. உட்காரு. என்னப்பா ராகு, என்ன கருத்து? சாரிப்பா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லலை. இவ பேர் லேக்கா. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னைக்காது. அது வரைக்கும் இவ நம்ம வீட்டிலே இருந்தால் நல்லாயிருக்கும். இவளுக்கு வேறு யாரும் இல்லை. மற்றதெல்லாம் நீயே கொஞ்சம் பேசிக்க ப்ளீஸ். நீயே சொல்லு. சொல்ல ஆரம்பிச்சு நிறுத்திட்ட. அவகிட்ட நான் பேசிக்கிறேன், அது வேற விஷயம். அதான் சொல்லிட்டேன்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். இவ என்ன கூட காலேஜில் படிச்சாளா? இல்லை,
2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. கரெக்டு தானே? எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு இன்னொரு பொண்ணா என்னோட மனைவியை ஒருத்தி வாழ போகிறா. ஒரு 2 மணி நேரம் கூட அவளை பற்றி பேசலைன்னா எப்படி? அவளை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு.